Hi students, நம்ம career counselingல different competitive examinations நிறைய opportunities பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம ஃபைனலாக நம்மளால் என்ன சாதிக்க முடியும், உலகளாவிய வாய்ப்புகள் நிறைய கொட்டி இருக்குது, மார்க்ஸ் ஒரு மேட்டரே இல்லை, பிளான் பண்ணி நமக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டோம்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் இருக்குது. போர்டு எக்ஸாமினேஷன் மார்க்கு, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மார்க், இதையெல்லாம் தாண்டி கரெக்டான நேரத்தில் நம்ம அப்ளிகேஷன் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். நிறைய டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவல் ஹையர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அந்தந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனி அலாட்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் 15% ஆஃப் த கோட்டா மற்ற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி KEAM அப்படிங்கிற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் நல்ல ரேங்க் வாங்கினா கேரளாவில் உள்ள இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், மெடிக்கல் காலேஜஸில் நேஷ்னல் லெவல் கோட்டாவில் நமக்கு ஒரு நல்ல சீட் கிடைக்கும். இதே மாதிரி தான் கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஸ்டேட்ஸுமே நிறைய கோட்டாஸில் ஸ்டூடெண்ட்ஸை அட்மிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம லாங்குவேஜ் தான் ஒரு பெரிய பேரியர்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம டிசைட் பண்ணிட்டோன்னா 3 monthஸில் நம்ம எந்த லாங்குவேஜ் வேணால் கற்றுக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக் சயின்ஸை தாண்டி வேறு யோசிக்கவே மாட்டேங்கிறோம். பட் நிறைய படிப்புகள் இருக்குது. மெட்டலர்ஜி, எர்த் சயின்ஸ், தென் அக்ஷூரியல் மேத்தமேட்டிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய படிப்புகள் இங்கே இருக்குது. மார்க் கம்மியாயிடுச்சு, எக்கனாமிக்கலாக ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னால் நல்ல ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜில் BA, BCom, BSc உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை படிச்சிடலாம். தென் JAM, ஜிபிள்ஸ் அப்படிங்கிற ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ஒரு நல்ல எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் நம்ம PhD வித் PG முடிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நிறைய மார்க்ஸ் வாங்கினவங்களை விட இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மதிப்பெண் கம்மி, பட் ஐ வாண்ட் டு சூஸ் ஒன்லி மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா பேராமெடிக்கல் கோர்சஸ் நிறைய இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டே பேராமெடிக்கல் அட்மிஷனை தனியாக நடத்துகிறாங்க. நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. கட் ஆஃப் ரொம்ப கம்மி, பட் எனக்கு என்ஜினியரிங் படிப்பு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான பாலிடெக்னிக் காலேஜில் 2nd இயர்லேருந்து நம்ம நல்ல பாலிடெக்னிக்ஸ் கோர்ஸ் முடிக்கலாம். டூல் இன்ஜினியரிங், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எம்பெடட் சிஸ்டம்னு நிறைய கோர்சஸில் டிப்ளமோ படிப்புகள் இங்கே இருக்குது. இந்த டிப்ளமோவோட நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நல்ல யூனிவர்சிட்டியில் முடிச்சிட்டோம்னாக்கா நமக்கு மேல் படிப்பும் கிடைக்கும். ஈவன் ஃபாரினில் நமக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். சீக்கிரமாகவே நான் வேலைக்கு போகணும், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் டெக்னாலஜி, அப்ளைடு நியூட்ரிஷன் இந்த மாதிரி கோர்சஸையும் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது. மார்க்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு மேட்டர் இல்லை. தேடணும், தேடுறது ரொம்ப முக்கியம். பிளான் பண்ணிக்கணும். நம்ம முழு முனைப்போடு தேட ஆரம்பித்தா வானமும் வசப்படும். நம்புங்கள், நம்மால் முடியும். நன்றி.